வெல்கம் டு குக் வித் கவிதா. இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல மீல் ப்ரெப் மாதிரி நிறைய குவான்டிட்டியில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ தக்காளி, வெங்காயம், 4-5 பல் பூண்டு, ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன எலுமிச்சை பழம் துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் கொஞ்சம் காஞ்சதும் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை இதில் ஆட் பண்ணிடலாம். பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் அது கூடவே வெங்காயம், ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மீதி இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல மீல் ப்ரெப் மாதிரி ஃப்ரிட்ஜில் 1 வீக் ஆனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாவையும் ஆனியன் கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது ரெண்டையும் ஒரு வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர மாதிரி வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் அது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு புளியையும் ஆட் பண்ணி இது கூடவே நம்ம உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வெந்துடும். உப்பு லைட்டாக சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் போல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் அரைச்சி எடுத்துடலாம். ஆற வச்சு அரைக்கணும். நான் மிக்ஸியில் போட்டு வைக்கிறேன், ஆனால் ஆற வச்சு தான் அரைப்பேன். ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா மையாக அரைச்சிக்கணும். அடுத்து தாளிப்புக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு, ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலை, கடுகு லைட்டாக வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயம் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்தோன்னா நல்லா அருமையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இது பூரிக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்குன்னு எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு 1 வீக் போல் நல்லாவே தாங்கும்.